மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அங்கைய கண்ணி அன்பு நீராட்சி அன்னங்கள் அனைத்தோ அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அங்கைய கண்ணி அன்பு மீனாட்சி அன்னங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவர் சக்தி. தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவர் சக்தி. மாமதுரை கொலை மாபெரும் சக்தி. மாமதுரை கொலை மாபெரும் சக்தி. மாமதுரை கொலை மாபெரும் சக்தி. மாநிலம் எங்கேனும் ஓம் சிவசக்தி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அங்கைய கல்வி அன்பு நீராட்சி அண்டங்கள் அனைத்தோ அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மதுரைக்கு அரசி. புகழும் தலைமையிலே பங்கிரி தேரோட்டும் அது பாசி மகிழ தானே எங்கே கடல் போகும். பார்ப்புகளும் பழனியிலே பங்கு தேராட்டும் அதை பார்த்து மகிழ தானே எங்கே கடல் போல் கூட்டம்.
மகிழத்தானே கடல் போல் கூட்டம். முருகா வந்தனம். தீயினுள் தென்றலி பூவினுள் மனம் நீ அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன். முருகா முருகா. வருக வருக கலகப்பிரியரே வருக. தங்கள் வருகை நல்வரவாக தங்களை வரவேற்கிறேன். வாருங்கள் நாரதபடியே. தங்கள் வருகையா இந்த கலிதாட்சரமை பெருமையடைகிறது. தாங்களுக்கு உரிய வாடியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? வடிவில் உலகங்களை காக்கும் முத்தவரே, யார் வித்தகரே, வருக வருக வருக. தங்கள் வருகையா இந்த கலகாச்சாரமே பெருமையடைகிறது. ஏதோ மங்களகரமான செய்தி அறிவது போல் மனமகிழ்கிறேன். அங்கனம் இருப்பேன், எங்கனம் உரைப்பேன். முருகப்பெருமானே, இன்றைய நேர சித்தையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். முருகா. கனியா? ஆமையா. கனி என்றவுடன் எனக்கு பழைய ஞாபகங்கள் தோன்றுகிறது. ஏனென்றால் முன்பொரு கனி கொண்டு வந்தேன். அக்கனி இழைக்காததால் ஆண்டி கோலமிட்டு பழனி மலையில் நின்றேன். இருந்தாலும் பழனி என்ற ஒரு படை வீடு உருவாக காரணமாக இருந்தீர்கள். அதுபோன்று இப்ப கண்டு வந்த கனியினால் அந்த கோபுரமாவது நிஜமா? முருகா, ஏற்கனவே நான் கொண்டு வந்த கனியால் கிடைத்தது பழனி. இப்ப நான் கண்டு வந்திருக்கிற கனியால் குறையே வராது. இனி குறையே வராது. ஆமையா. அவ்வளவு சிறப்பு மிக்க கனி. ஆமுருகா. அப்படி என்றால் அந்த கனியின் மகத்துவத்தை எடுத்து கூறுங்கள். வகை இதோ கூறுகிறேன், கேளுங்கள். சக்கரவாகம் மாங்கனிக்கோ தேன் கடலிலே பெண்கணிக்குமே இனிக்கோ ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா முருகா. ஒரு பூங்கனியை கண்டு மனம் குவித்தே. முருகா கந்தா கடம்பா கதிவே அக்கனியை கடமே கொய்யாமல் குயிலணைத்து கொள்தி முருகா. முருகா, மாங்கனிக்கும் தென்கதிரை வன்கனிக்கும் மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கனியை இக்கனவை கொய்யாமல் குயிலணைத்துக் கொள்வீர். முருகா. பஞ்ச சுவைகளுக்கு மேலாக தற்காத ராசி வாய்மனம் என்ற ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் கனி என்றால் அக்கனியை என் நேரம் முருகப்பெருமானே அருகே கண்டு வந்தது கனியே கிடையாது. சரி, கண்ணி கண்ணி வள்ளியத்தான் அப்படி வரும் தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. அதை கேட்க வேண்டும். ஆமையா. சரி, ஆதியில கொடுத்த வாக்கு சரி ஆதியில நிக்குது. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுல வாக்கு கொடுத்து அமிர்தவள்ளி என்ற பெயர் திருப்பரங்குன்றத்திலே தெய்வான என்ற பெயரோடு திருமணம் முடிச்ச ஆட்சியிலே வள்ளியாகப்பட்டவர் 5 வயது சிறுமியா இருக்கும் பொழுது வரம் கொடுத்தேன். இப்பொழுது மங்கை பருவம் அடைந்து எனக்காக எதிர்நோக்கி உள்ளார். அதைத்தானே கூறுகிறீர்கள். சரி, நான் எப்படி செய்ய வேண்டும்? அண்ணவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்ப இப்பொழுதே செல்லட்டுமா? பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு அவசரமா? தாங்கள் கண்டு வந்த கனி என்றால் சிறப்பு மிக்க கனியை தாமதப்படுத்தலாமா? மாப்பிள திருமணம் முடிக்கணும். சரி, ஆனால் நீங்கள் இக்கோலத்தோடு சென்று விடக் கூடாது. அப்ப எப்படி போவாங்க? அண்ணவளோ வேடுவனத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவராக மாறி, சரி வேடுவராக மாறி எப்படி ஒரு மானை துரத்தி செல்வது போல் அப்படி வாங்க. அப்படியே அந்த பாங்க அப்படியே இல்ல ஒண்ணா அப்படியே தண்ணி கலக்க மாட்டேன். மாப்பிள பாருங்க நின்னு இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்க, சங்கு சங்குன்னு குதிச்சு துள்ளி போறது பல வகை உண்டு. அப்படியா? சரி, அதாவது சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு என்பார்கள். அதனால நான் வள்ளியை சந்தித்து கடிமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். அவசியம் திருமணத்திற்கு வாருங்கள். நாரதர் இல்லாத வள்ளி திருமணமா? அதனால
வரும் பொழுது மணமக்களுக்கு என்ன கொண்டு வருவீங்க? முருகா, தங்களுடைய திருமணத்திற்கு வருகின்ற பொழுது வேற யாருக்கும் கூட நான் கொண்டுட்டு போக மாட்டேன் மாப்ள. சரி. அது என் சொந்த மச்சினை நீங்க அப்படிங்கிறதுனால சரி. உங்களுக்காக நான் ஒரு 3 கொண்டு வரலாம்னு ஆசை. சாமி என்ன மூன்று? இந்த எனக்கு ஒரு 3, மருது அமைதியா இருக்காப்ல. மருதுக்கு ஒரு 3, இந்த ஆளுநருக்கு 3. எந்த 3? டீ இதுல 3 இருந்தா கொடுங்க. எந்த 3? இந்த சரக்கு, கப்பு, தண்ணி. இந்த உலகத்துல அவங்களுக்கு தேவைப்படுற மூன்று இருக்கத்தானே சொல்றேன். இந்த 3ன்னு சொன்னாரு, அதை வச்சு பரவாயில்ல. இப்ப 3 தான் ஆரம்பிக்குது, முடிவு எங்க போகுதுன்னே தெரியல. முருகா, நான் சொன்ன 3 என்ன அப்படின்னா, சரி. மாப்பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு பூமாலை, சரி. பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூமாலை, இணை வரக்கூடிய என்னால் முடிந்த அளவு நாவால் ஒரு பாமாலை பாடி மும்மாலை கொண்டு வருவேன் முருகா. அப்படி பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் தங்களுக்கு அழியாத புகழ் மாலை என்றும் நிலைத்திருக்கட்டும். நான் சென்று திருமணத்துக்குரிய காரியங்களை பார்க்கின்றேன். தங்கள் காணமொழி வாங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தங்கவேலுக்கு அரோகரா 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 என்று சொன்னாலே 1000 பாவம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரேதா திரேதா துவாபர யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 யுகத்திலே இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன யுகம் அப்படின்னா கலியுகம் என்று பொருள். இது கலியுகம் என்று சொன்னாலே அதற்கு அலியுகம் என்றுதான் பொருள். அப்ப இந்த கலியுகத்திலே யார் நினைக்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் நினைக்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த கந்தனுடைய காலடியை வணங்கிவிட்டு கந்தன் காலடியை வணங்கினார். கந்தன் காலடியை வணங்கினார். கடவுளையாவரையும் வணங்கிட போலே கந்தன் 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 காலடியை வணங்கினார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதனே, தாயா பார்வதியில் சக்தியான வேலன், சிவசக்தியான வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதனே, தாயா பார்வதியில் சக்தியான வேலன், சிவசக்தியான வேலன். அண்ணனவள் கணேசன், கண்ணனவள் தாய்மாமன், கண்ணனவள் தாயாமல். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் 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 காலடியை வணங்கினார். உமையவன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சி காமாட்சி. உமையவன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் பாடுபட்டால் காந்தி காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு, அவருக்கு இணையவருண்டு. அன்னையர்கள் பலருண்டு, முருகனுக்கு இணையவருண்டு. கந்தன் 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 காலடியை வணங்கினார். பிரணவ மந்திர
கைகளை தள்ளுங்கள் கந்தன் 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 காலையிலே வணங்குவார். இங்கே நன்றி நன்றி நன்றி. இங்கே வருவதற்கு இந்த சின்னஞ்சிறு கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் மறவர் கரிசல் குளம் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே அருமையான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த பேர் என்ன? காளீஸ்வரன் ஆடியோ உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதற்கு உயிரில் மேலான பக்கமேல கலைஞர்களுக்கும் உத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்கா விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.